வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் அன்பே டயானா. பார்த்த படம். இந்த வாரமும் முக்கியமான 2-3 படங்கள் வெளியாகி இருக்கு. அதில் கவனிக்கத்தக்க படமா இந்த அன்பே டயானா அதை பார்க்க முடியுது. காரணம், படத்தை இயக்கி இருப்பவர் பாரி இளவழகன். அவர் ஏற்கனவே ஜமா அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனார். 2024 வெளியான அந்த படம் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றது. மிக குறிப்பிடத்தக்க இளம் இயக்குநர்களில் ஒருவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவரை பாராட்டினாங்க. இளையராஜா இசையில் அந்த படம் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு புதிய இயக்குனர் அந்த மாதிரியான ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எப்படி நாசர் அவதாரம்னு ஒரு படத்தை எடுத்து பண்ணாரோ அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இந்த பாரி இளவழகன் அந்த ஜமா படத்தை பண்ணியிருந்தார். பெரிய பாராட்டுக்களை குவிச்ச அளவுக்கு வசூலை குவிக்கலாம் அந்த படங்கிறது அந்த படத்துக்கு நேர்ந்த ஒரு சோகம். அவருடைய விளைவு, சரி இந்த பரிச்சேர்த்த முயற்சியெல்லாம் நம்ம பெருசாக ஜெயிச்ச பிறகு வச்சுக்கலாம். இப்போ கமர்ஷியல் சினிமாவில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம படத்துக்கு வசூல் வருது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அவருக்கு வந்துச்சு. அவருடைய விளைவு தான் இந்த அன்பே டயானா. இது ரொம்ப ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ரொம்ப எளிதில் மக்களால் ரசிக்கப்படுகிற ஒரு கதை. எப்படின்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஹீரோயின், அவரை விரும்புகிற ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன், அந்த காதலை ஏற்காத அந்த தெலுங்கு குடும்பத்து அம்மா, அவங்களுக்கு தங்களுடைய அந்த சாதி மீதான பாசம் அதிகம். காரணம், சாதி விட்டு போனால் நமக்கு ஆதரவு இருக்காது, நம்ம சுயசாதியிலே திருமணம் செஞ்சாக்க ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும் அப்படிங்கிற இயல்பான ஒரு மனநிலை. இயல்பானதுன்னா இந்த இயல்பு இருக்கலாமா வேணாமான்னா அது தேவையில்லாதது தான். ஆனால் பொதுவாக மனிதர்களுக்கு, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மனநிலை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அம்மா. ஸோ இந்த தடையை மீறி இந்த ஆங்கிலோ இந்திய பெண்ணும் அந்த பையனை எப்படி இணையிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வரி கதைன்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு காதல் கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே வச்சிருக்கிற அந்த ட்விஸ்ட்டு, அதே போல் இந்த கதையை திரைக்கதையை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிற விதம், இந்த இரண்டும் இந்த படத்தை ஒரு கவனிக்கத்தக்க படமாக மாற்றிருக்கு. சொல்லப்போனால் இந்த வாரம் வெளியான படங்களில் அது ஒரு வெற்றி படமாக கூட மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது, இந்த படத்துக்காக அவர் சூஸ் பண்ண அந்த களம், அதாவது பிளாட், இந்த கதை நடக்கிற ஒரு இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னைக்கு வர்ற பல இயக்குநர்களுடைய படங்களில் கதை எங்கே நடக்குது, ஏன் இந்த ஹீரோ இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போனால், அந்த மாதிரியான எந்த ஒரு டீட்டெயிலிங்குமே இருக்காது. ஏன்னா அந்த களத்துக்கு அவ்வளோதான் அவன் முக்கியத்துவம். ஒரு சில இயக்குநர்கள் விதிவிலக்கு. இப்போ இந்த இயக்குனரை பார்த்தீங்கன்னா, அவர் ஜமா படத்துக்கே கதை களத்தை திருவண்ணாமலையை செட் பண்ணார். திருவண்ணாமலையின் சுற்றுப்பகுதிகளில் இருக்கிற கூத்து கலைஞர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கதை அது. அப்போ அந்த திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதியே ஒரு கேரக்டர் அந்த படத்தில் மாறி இருந்தது. இந்த படமும் அதே போலத்தான். இந்த படத்துக்கு அவர் தேர்வு செய்திருக்கிற பகுதி பெரம்பூர். ஏதோ விஜய் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிறதுனால பெரம்பூர் இல்லை. இந்த பெரம்பூரை ஏன் எடுக்கிறாங்கன்னா, அந்த பெரம்பூரில் இருக்கிற மனிதர்களுடைய நிறங்கள் அப்படி. நிறங்கள் மீன் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான ஒரு கலவையான மனிதர்களாக இருக்காங்க. அங்கே ஆங்கிலோ இந்தியர்கள் இருப்பாங்க, கிறித்தவ மக்கள் இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள், இப்படி பல குடிகளும் இணைந்து வாழ்கிற ஒரு பகுதி அது. வட சென்னையில் மிக முக்கியமான ஒரு பகுதி பெரம்பூர். அந்த பெரம்பூரை இந்த படத்தினுடைய ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அம்மா கூடவே இந்த பெரம்பூர் களம், அப்படி இதை ஒரு பாத்திரமாக மாற்றிருக்கிறது பாரி இளவனுடைய ஒரு ஸ்டைலாக பார்க்க முடியுது. இந்த படத்தில் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நெளிய வைக்காத ஒரு இயல்பான ஒரு திரைக்கதையை அவர் கையாண்டிருக்கார். முதல் ஒரு 1.25 மணி நேரம் முதல் பாதி, அந்த முதல் பாதியில் அவர்களுடைய காதல் சொல்லப்படுகிறது. அதே போல் கோபி, பரிதாபங்கள் கோபி அவருக்கு கூட வர்றாரு. இவர்களுடைய அந்த பாத்திர படைப்பும் சரி, அந்த காட்சிகளும் நமக்கு பெருசாக போர் அடிக்கிற ஒரு உணர்வை தர்றதில்லை, ஒரு சில காட்சிகளை தவிர்த்துட்டு. குறிப்பாக கோபியோட அந்த அறிமுகம், அது அந்த பாஷை, அதாவது அந்த இயல்பு புரியாதவங்களுக்கு அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பல பேருக்கு சென்னையில் இருக்கிற பல பேருக்கு பெங்களூர் தமிழ் தெரியாது.
ஆனால் வட மாவட்டங்கள் இருக்கிற அத்தனை பேருக்கு பெங்களூர் தமிழ் அத்துப்படி. பெங்களூர் சென்னை தமிழ் மாதிரி பெங்களூர் தமிழ் தனி. அவங்க பேச்சே வந்து அது வேற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து அதை பேசுகிற அந்த பாணியே வந்து அது தனித்துவமானது. அதை வந்து இதில் கோபி முயற்சி பண்ணியிருக்கார். முழுசாக வந்து அவருக்கு வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பகுதியை சேர்ந்தவன்ற முறையில் வந்து என்னால் அதை ரெகனைஸ் பண்ண முடியுது. கோபி வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அந்த பாத்திரத்தை. அதே போல் படத்தினுடைய இயக்குனர் பாரி இளவழகன் தான் படத்துக்கு ஹீரோவும் கூட. சிஎஸ்கே அப்படின்ற பேரில் வருகிற அவரும் சரி, அவருக்கு இணையாக வருகிற ரம்யா, இந்த இருவருமே வந்து சரியான ஒரு பொருத்தம். ரம்யா வந்து ஆங்கிலோ இந்திய பெண்ணாக பார்க்க முடியல. ஏன்னா ஆங்கிலோ இந்திய பெண்ணுன்னா அது ஆண்ட்ரியா மாதிரி அல்லது ஆடுகளத்தில் வர டாப்ஸி மாதிரி அது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஆங்கிலோ இந்திய பெண்கள் அப்படின்ட்டு. இவங்க ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலும் கூட கதைப்படி அந்த கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே போல் நாயகியோட அப்பாவாக வர்றவரும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. பாரி இளவழகன் வந்து ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கார். அவருக்கு வந்து இதுதான் முதல் படமாக இருந்திருந்தால் இன்னும் சரியான அறிமுகமாக அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த ஜமான் படம் வந்து என்னென்னா வசூல் ரீதியை பெருசாக போகாததுனால பாரிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அதில் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு. பட் இந்த படத்தில் வந்து அதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மக்கள் அவரை வந்து ரசிக்கிறாங்க, அந்த பாத்திரத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. இருவருக்குமே வந்து சரியான ஒரு ரோல் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஜா சேத்தன், இந்த இருவருடைய பாத்திரம். குறிப்பாக ரோஜா ஒரு தெலுங்கு பேசுகிற குடும்பத்து தலைவியாக வராங்க. அது அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக வருது. அதே போல் அவருக்கு கணவராக வருகிற சேத்தனுடைய பாத்திரம் ரொம்ப ரசிக்க வைக்கிற பாத்திரம். ஏன்னா இந்த காது கேட்காத அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்குது. அது மாற்றுத்திறன் சொல்ல முடியாது, வயசானா காது கேட்காத அந்த ஒரு தன்மை வந்துடும். அப்படி வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய குசும்பு மனைவி திட்டுறா அல்லது வேற யாராவது தேவையில்லாதவங்க திட்டுறாங்க அது தெரிஞ்சிருச்சுன்னா மிஷினை கழட்டி வச்சுருவாங்க. என்ன வேணால் திட்டிய, காதில் விழுந்தால் தானே டென்ஷன் ஆகும், பதில் சொல்லணும், எதை திட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை கழட்டி வச்சுருவாங்க. அதை வந்து ரொம்ப இயல்பாக அதில் சேத்தன் பண்ணுறாரு. இது நடைமுறையில் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதை அங்கே வச்சுருக்காங்க. இப்படி வந்து பாத்திரங்களாக வந்து இந்த கேரக்டர்ஸுக்கு தேர்வு செய்யப்பட்ட நடிகர்கள் அத்தனை பேருமே வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவர் டோஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க இயல்பாக பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த இடமுமே வந்து சலிக்கலை, எந்த இடத்துலையும் வந்து இந்த படம் போர் அடிக்குதுன்னு சொல்ல தோணலை. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸு, அந்த கிளைமேக்ஸ் காட்சி 15 நிமிஷம்னா எல்லாத்தையும், அதாவது இந்த படத்தில் இதுக்கு முன்பு ஏதாவது குற்றம் குறை இருந்திருந்தால் கூட அதை யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபன்ஃபில்டு கிளைமேக்ஸாக முடிச்சிருக்காரு இயக்குனர். அதனால் வந்து இந்த படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு மகிழ்வான உணர்வு எல்லோருக்குமே கிடைக்கும். அதுக்கு தானே படத்துக்கு போகிறோம், போய் உட்காந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு வரத்துக்கு மட்டுமா போகிறோம். அஃப்கோர்ஸ் அதுவும் அந்த உணர்வும் வேணும் தான், அதை யாரும் மறுக்கலை. அதே நேரம் இந்த மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு போகிறோம். அந்த 2.5 மணி நேரத்தை வந்து நம்முடைய புற வாழ்க்கையில் இருக்கிற அழுத்தங்கள் கவலைகள் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அந்த படத்தோடு ஒன்றி போய் ஜாலியாக ரசித்து சிரிச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரங்களோடய நம்மளும் நடமாடின மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அதுவும் வந்து பெரிய விஷயம். அதை வந்து இந்த படம் தருது, அதுதான் முக்கியமானது. படத்தில் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஷெல்லியோட அந்த கேமரா ஒர்க்கு அப்படியே வந்து ஏன் திரும்ப திரும்ப பெரம்பூருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா அந்த கேமரா ஒர்க்கில் வந்து அந்த பெரம்பூரை அப்படியே வந்து நம்ம வாழ்கிற அல்லது அங்கே உள்ள நம்மளையும் உள்ளே இழுத்துட்டு போய் இந்த கேரக்டர்ஸோடே வந்து நம்மளை பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு உணர்வை இந்த கேமரா ஒர்க் வந்து தந்திருக்கு. அதே போல் பரத் சங்கரோட இசை படத்தில் வந்து முதல் படத்தில் இளையராஜாவை அவர் பயன்படுத்தினார். இந்த 2வது படத்தில் பரத் சங்கர் இசைன்னா கூட முக்கியமான ஒரு பாட்டாக வந்து ஜானி படத்தில் வர்ற அந்த சினோரிட்டா ஐ லவ் யூ அந்த சாங்கை வந்து அவர் பயன்படுத்தியிருப்பார். அது அவர் இசைஞானி மீதுள்ள ஒரு அந்த ஒரு, ஏன்னா அந்த இசைக்கு பழகினவங்களால் என்ன படைப்பு என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை பொருத்தி பார்க்கணும்னு தோணும். ஏன்னா அது ஒரு உணர்வு. இளையராஜாவோட இசைங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வு வந்து எப்பயுமே வந்து மாறாது. ஒரு முறை வந்து அதுக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா அதை விட்டு வெளியில் வரவே முடியாது. இவரும் அப்படிப்பட்டவர் தான். பட் பரத் சங்கரை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. பின்னணி இசை அதே போல் பாடல்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு இசை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக ஒரு 2 பாடல்கள் கேட்கும்படி இருக்குது.
இவ்வளவு சிறப்பா இருக்கிற, இவ்வளவு நிறைவா இருக்கிற படத்துல ஏன் குறை சொல்லலைன்னா, குறை சொல்லி என்ன ஆக போகுது? இந்த குறையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பொழுதுபோக்குக்கு உத்தரவாதம் தருகிற படமா இந்த அன்பே டயனா இருக்கும்.